ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 10. மியாவை எல்ஃப் வில்லேஜில் கொண்டு போய் விடுறதுக்காக நம்ம ஹீரோவும் அவன் டீமும் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்பவோ பிடிச்சிருக்கு. எனக்கு கறி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாமாவும் போச்சியும் அதை சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா லீசா வந்துட்டு இன்னும் நிறைய சமைக்கிறா. எதுக்காக அப்படின்னு கேட்டால் போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லவும் என்னோட ஸ்டோரேஜில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா. ஆரிசாவோட அந்த ஸ்டோரேஜ்க்கும் நம்ம ஹீரோவோட ஸ்டோரேஜ்க்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆரிசா அந்த சமைச்சதை தூக்கி இப்போ அவளோட ஸ்டோரேஜ்குள்ளே வைக்கிறா. சரி இதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்துருக்கான். உடனே எல்லாரும் போயிட்டு அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. மியா எப்போவுமே சோகமாகவே இருந்துட்டு இருக்கா. ஒருவேளை இவளுக்கு வெளியே வந்து பழக்கம் இல்லை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஆரிசா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னன்னு பார்த்தா புல்லுலேயே நிறைய தலைவாணி செஞ்சு வச்சிருக்காங்க. அதில் நிறைய புல்லெல்லாம் வெளியே வந்திருக்கிறதுனால அதை பிரிச்சுட்டு திரும்ப தைக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ஹீரோ கிட்ட தைக்கிறதுக்கு உண்டான ஸ்கில் இருக்கிறதுனால செம ஃபாஸ்ட்டாக தைக்கிறான். நீ வேற லெவலில் தைக்கிற சாட்டம் அப்படின்னு ஆரிசா ஆச்சரியப்படுறதுக்குள்ளேயே அது அவ்வளவும் வெளியே வந்துடுது. அந்த நூலோட எண்டிங்ல முடிச்சு போடணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா பிடிச்சு திட்டுறா. இப்போ எல்லாருமே தலைவாணியை ஃபுல்லாக தச்சு முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொம்மையும் ரெடி பண்ணுறான். அது மியாக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனால் நானா வந்துட்டு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தா. உடனே மியா சோகமாகவும் நான் உனக்கும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே டால் ரெடி பண்ணி கொடுத்தா. பெருசாக இருக்கிறவங்களும் டாலை எதிர்பார்க்காங்க. சரின்ட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்போ அவங்க அப்படியே அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. குதிரைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. குதிரைங்களுக்கு வேற ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இங்கே தான் இருப்போம் அப்படின்னு லீசாட்ட சொல்லிட்டு டாமாவையும் போச்சியும் கூப்பிட்டு அந்த இடிஞ்சு கிடக்கிற கல்லில் என்ன இருக்குன்னு போய் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். ஆரிசாவும் பின்னாடியே ஓடுறா. அப்ப பார்த்தா மியா வந்துட்டு ஒரு சாதாரண இலையிலேயே வந்துட்டு வேற லெவல்ல மியூசிக் வாசிக்கிறா. இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு. எனக்கும் கத்து தரீங்களா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நானே கேட்கவும் நான் பிரின்சஸ் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அவளுக்கு பிரின்சஸ்னு கூப்பிட்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மியா வந்து எல்லாருக்குமே அந்த இலையில மியூசிக் பண்றதுக்கு கத்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ ரொம்ப கேவலமா வாசிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மியூசிக் ஸ்கில்ல ஃபுல்லா அப்கிரேட் பண்றான். அப்படி இருந்துமே சாட்டோ காதுல இருந்து ரத்தம் வந்துடும் போல அப்படின்னு வந்து ஆரிசா சொல்றா. மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணா நல்லா வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி லூலோ ஆறுதல் சொல்றா. அப்போ ஆரிசா வந்துட்டு சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு சொல்லி சாட்டாவை எங்கேயோ கூட்டிட்டு போறா. அந்த கல்லெல்லாம் உடஞ்சு கிடக்குறது ஒரு தினுசான ஷேப்ல இருக்கு. என்னன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற கோவில் கோபுரம் எல்லாம் ஒரு ஷேப்ல இருக்கிற மாதிரி அந்த கல் எல்லாமே ஜாப்பனீஸ் கோவில்கள் இருக்கிற அந்த ஷேப்ல கிடக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க தான், ஆனா கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நம்ம ரீஎன்கார்னியேஷன் ஆகலாம் அப்படின்னு அவ சொன்னது ஞாபகம் வருது. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட பாட்டி வீட்டில் தானே இந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கடவுளுக்கு பிடிச்ச காகே குரா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. ஹே சாட்டோ என்னாச்சு, பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆரிசா திட்டுறா. அந்த பொண்ணு உண்மையிலேயே என் லைஃப்ல இருந்தாலா இல்லைன்னா அது இந்த உலகத்துல உள்ள மெமரிஸா அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த கல்லை அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு டிராவல் கேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை ஆரிசாட்ட சொல்லவும் இது டிராவல் கேட்னா அப்போ நம்மளால இது வழியா பூமிக்கு போக முடியுமா, அப்போ இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னால முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். போச்சி வந்துட்டு ஒரு சின்ன மிருகத்தை வேட்டையாடி சமைக்கிறதுக்காக கொண்டு வரா. லீசா அதை சமைக்க கொண்டு போயிருந்தா. அவள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. மியா உனக்கு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஸ்பெல் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறா. அவள் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே நேரத்தில் டாமாவும் ஒரு குட்டி மிருகத்தை கொண்டு வரா. பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். பார்த்து ஜாக்கிரதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆரிசா கையில் அதை வாங்குவோம். அது தப்பிச்சு ஓடிடுது. உடனே டாமா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. மாஸ்டர் என்னால் ஒரு மிருகத்தை வேட்டையாட முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சியரப் பண்ணுறான். சரின்னு இப்போ ஆரிசா வந்துட்டு அவள் ஸ்டோரேஜில் வச்சிருக்கா அந்த சமைச்சு வச்ச அந்த ஃபுட்டு எடுக்கிறா. ஆனால் அது வந்து ஆறி போயிடுச்சு. இது 6 நாளும் டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாமாவும் போச்சியும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க திரும்பவும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோரேஜில் செக் பண்ணி பார்க்கும்போது ஷேடோ மேஜிக் ஸ்பெல் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இதை அந்த வில்லனை கொண்டதில் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்து படிச்சு பார்க்குறான். கிளீனிங் மேஜிக்கை கற்றுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வாட்டர் மேஜிக்கை கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அந்த மேஜிக் எல்லாமே கிட்டத்தட்ட கோடிங் மாதிரி தான் இருக்கு. ஈஸியாக இருக்கிற ஸ்பெல் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு மேஜிக்கையே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுறான். இது எல்லாமே வந்து இவன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இவன் முன்னாடி யார் இருக்காங்கிறத பார்க்காம மூஞ்சில கை வைக்கவும் மியாவும் ஆரிசாவும் பிடிச்சி திட்டுறாங்க. சாட்டோ உனக்கு என்னாச்சு, நீ கண்ணை திறந்தே தான் இருந்த ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது சில ரேட் மான்ஸ்டர்ஸ் அங்கே வராங்க.
மியாக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் சோல்ஜர் சொன்னது ஞாபகம் வருது. லீசா கொஞ்சம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடிமையா கொண்டு போயிட்டு இருந்தவன்ட்டு இருந்து நம்ம ஹீரோவே அவங்கள வாங்கி விடுதலை பண்றான். கைஸ் நம்ம நைட்டு இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவங்க வந்துட்டு ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றா. எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் டாமாவும் டீம் போட்டு ஒரு மானை கொள்றாங்க. நீ சூப்பரா கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டாமாவை எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் டாமாவை பாராட்டவும் அவ ரொம்பவுமே ஹாப்பி ஆக்குறா. நம்ம ஹீரோ கத்துக்கிட்ட அந்த புது ஸ்பெல்ல வந்துட்டு மியா கிட்ட சொல்றான். உடனே அவளும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே கிளீன் பண்ணிருந்தா. நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மியாவை இப்ப பாராட்டுறான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ சும்மா இருக்க போர் அடிக்கிறதுனால ஸ்டோரேஜ் எடுத்து செக் பண்றான். அவனால கிட்டத்தட்ட 3 மீட்டருக்கு தள்ளி இருக்கிற பொருளை கூட அவனோட ஸ்டோரேஜ்குள்ள கொண்டு போக முடியுது. தண்ணியவும் மண்ணையும் தனித்தனியா அவனால பிரிச்சு வைக்க முடியுது. சால்ட் வாட்டர் அதே மாதிரி தனியா பிரிக்க ட்ரை பண்றான். ஆனா அது முடியல. வேற என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறான். அதே நேரத்தில் இவனுக்கு இதை யூஸ் பண்றதுனால எந்த எம்பியுமே வந்துட்டு கம்மியாகல. ஆனா ஆரிசா சொன்ன அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணா எம்பி அதுக்கு செலவாகும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. 2 பேப்பரை எரிச்சு 2த்தையும் வேற வேற ஸ்டோரேஜ்ல வைக்கும். ஆரிசாவோட அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிறது அணைஞ்சு போயிருது. ஆனா நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ்ல இருக்கிறது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஸ்டோரேஜ்ல அப்போ டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. மீதி இருக்கிற சாப்பாடை அப்படியே எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில கொடுக்கும். அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உடனே எல்லாருமே நம்ம ஹீரோ தான் புதுசா ஏதோ செஞ்சிருக்கான்னு நினைச்சு அவனை பாராட்டுறாங்க. இவங்க போற வழியில பார்த்தா அந்த ரேட் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. மியாவை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்களோட கிரேவியார்டு அங்கே இருக்கு. என்னையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ரெட் ஹெல்மெட் போட்டிருக்க அந்த சோல்ஜர் தேங்க்ஸ் சொல்றான். மியாவை காப்பாத்துறதுக்காக இறந்து போன அந்த எல்லாருக்காகவும் இப்போ மியா போயிட்டு ப்ரேயர் பண்றா. இவங்களோட எல்லாரோட சோலும் வந்துட்டு ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவ ப்ரே பண்றா. இப்போ அங்க மேஜிக்கலா சில விஷயங்கள் நடக்குது. அவ ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது எங்களோட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் பெல் அப்படிங்கிற ஒன்று அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் இப்போ அதை வாங்கி வச்ச உடனே மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கண்டினியூஸாக நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னால் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண முடியாமல் கொஞ்சம் லேட்டாகவே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.